ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ரியோவில் ரிப் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ நியூவாக நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரிப் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். இந்த ரிப் ஆப்ஷன்லேயே 2 ஆப்ஷன் இருக்குது. ட்ரெஜெக்டரி ரிப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ப்ரொஃபைல் ரிப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற நம்ம 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்க்ளூடாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை நான் ஐசோமெட்ரிக்காக வச்சுக்கிட்டு ஓகே. ஸோ எனக்கு இங்கே ஒரு ரிப்பு வேணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளெயினை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துறேன். இங்கே ஒரு பிளெயின் வந்துடும். அந்த பிளெயினை நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி இந்த சென்டரில் உள்ள டேட்டா மோடாக வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது நான் ரிப் ஆப்ஷனில் ப்ரொஃபைல் ரிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்தமாரி வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை இதுலேருந்து இது வரையும் வரைஞ்சிக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ரிப்பை பொறுத்தவரையும் நம்ம க்ளோஸ்டாக வரையாமல் இந்தமாரி ஓப்பனில் வச்சு வரைஞ்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த ரிப்பு அவுட்டரில் வேணுமான்னு கேட்கும். வேணாம், எனக்கு இன்னரில் வேணும். ஸோ எனக்கு ரிப்பு இந்தமாரி ஃபார்ம் ஆகிடும். இதை நம்ம பிடிச்சி ட்ராக் பண்ணி நம்ம சைஸை மாற்றலாம். இங்கே அளவு கொடுத்தும் சைஸை மாற்றலாம். இதோட டைரெக்ஷன் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ரிப்பு. இப்போ ரிவால்வில் உள்ள ஆப்ஜெக்ட்டு, ரிவால்வாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம ரிப்பு வரைகிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரே டேட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ டேட்டம் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ரிவால்வ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒன்று வரைய போகிறேன். ஓகே கொடுத்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இது நான் ஐசோமெட்ரிக்கில் வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே டேட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க அதே ப்ரொஃபைல் இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போது ஒரு லைனை எடுத்து இங்கேருந்து இது வரையும் வரைய போகிறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ காட்டலை. காரணம் என்னென்னா நான் சென்டர் ஆக்சிஸ் எடுக்காமல் வரைஞ்சிருக்கேன். ஸோ திருப்பி நான் வரைகிறேன். சென்டர் ஆக்சிஸ் இல்லை, நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வரையலை. ஸோ நான் இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போது இந்த லைன்லேருந்து இந்த வரையும் ஓகே கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ரிப்பு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ரிப்பு உங்களுக்கு நிறையா வேணும்னா, இந்த ரிப்பு எனக்கு இங்கே சுற்றி வேணும்னா பேட்டர்ன் போய்ட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டு எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு வேணும்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு இப்படி வந்துடும். ஸோ எனக்கு 360 டிகிரியில் வேணும். எத்தனை வேணும்னா ஒரு 6 வேணும். 6 ஓகே கொடுத்துட்டு எனக்கு 360 டிகிரியில் 6 இது கிடச்சிடும் எனக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெஜெக்டரி ரிப் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் அதேமாரி ஒரு எக்ஸ்க்ளூட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ட்ரெஜெக்டரி ரிப் எப்படின்னா அது இப்போ இந்த இதில் பார்ப்போம், எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போது ஷெல்லை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை ஷெல் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போது அதேமாதிரி பிளெயின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை இந்த சர்ஃபேஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஓகே இப்போது நான் ட்ரெஜெக்டரி இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் வரைய. ஸோ லைன் வரைஞ்சோன்னா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஜெக்டரி ரிப்பு கிடச்சிடுச்சு.
இதிலே நம்ம எடிட் பண்ணலாம். எப்படின்னா இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்லாம் கொடுத்து நம்ம ரவுண்டாவோ சாம்பரிங் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணலாம். இங்கே நம்ம கொடுத்து ஷேப்லாம் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் இதை எடிட் பண்ணணுன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்து சேம் வைஸ் வர்ஸா இங்கே ஒன்று லைன் போடுறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோன்னா எனக்கு நான் எங்கெங்கெல்லாம் லைன் வந்துச்சோ அங்கெல்லாம் எனக்கு ரிப்பு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இன்னும் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இப்படி எடிட் டிஃபைனில் போயிட்டு இங்கே எடிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன்னா ஸோ எனக்கு நான் கிராஸாக வரைஞ்ச லைனும் எனக்கு ரிப்பு விழுந்துடும். ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா இது கொஞ்சம் லேட் ஆகும், ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ இப்போது நம்ம ட்ரெஜெக்டரி ரிப் எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதேமாரி நிறைய வீடியோ தமிழில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே வீடியோ அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.